பாராளுமன்ற வளாகத்துல ஒரு பாரத பிரதமரை, இந்தியாவோட முதல் குடிமகனை கேவலம் ஒரு பெண் எம்பிக்களை அனுப்பி இது என்ன மிரட்டலான்னு கேட்கிறேன். This is harassment by women MPs of Congress, by the Congress party. And the women MPs should be arrested. நீங்க பாரத மாதாவை வித்துட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ராகுல் காந்தி அவர்களே, நீங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க இன்னைக்கு கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம் எல்லா ஊருக்கும் போறீங்க. அங்க இருக்கிற இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பல ஆர்கனைசேஷனோட நீங்க கை கோர்த்திருக்கீங்க. பாரத மாதாக்கு எதிராக யார் சார் செயல்படுறாங்க? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சப்ஸ்டான்டிவ் மோஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடுகள் இருக்கு, இதனால ராகுல் காந்தி அவர்களை இந்த பாராளுமன்றத்திலேருந்து நீக்கணும். இதுல வேற பிரியங்கா வாத்ரா அவர்கள் மீடியால பேசுறாங்க, மோடிஜி doesn't have guts to face 3 women MPs. நான் கேட்கிறேன், உங்களுக்கு கட்ஸ் இல்லையா? आपको गट्स नहीं है प्रियंका जी, आपको गट्स नहीं है मोदी जी को फेस करने का? आपके भैया राहुल गांधी को गट्स नहीं है मोदी जी को फेस करने का? क्यों आप वो लड़कियों को वो भेजेंगे? அவங்க கேட்குறாங்க, மோடிஜி என்ன ஓம் பிர்லா அவர்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கானு. நான் கேட்குறேன், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா வாத்ரா அவர்கள், நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? அசிங்கமா இல்ல? இதை விட ஒரு படு கேவலமான விஷயம், ஒரு எதிர்கட்சி தலைவரா என்ன நடக்க முடியும்ன்ற ஒரு ஜனநாயகத்துல இதை விட ஒரு கீழ்த்தரமா எங்க போக முடியும்? இவ்வளோ தூரம் அவங்க மேலும் மேலும் இதுல நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஓம் பிர்லா அவர்கள் மேல. எதுக்கு? ஓம் பிர்லா அவர்கள் என்ன உங்களை ராகுல் காந்தி உங்களை பேசாதேன்னு சொன்னாங்களா? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம்மா. வணக்கம். நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் இந்தியாவை முழுமையா அமெரிக்காவுக்கு வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு மிக பழமை வாய்ந்த கட்சி. இந்தியா முழுக்க நம்ம சுதந்திரத்துலேருந்து பார்த்தோன்னா ஒரு தேசிய கட்சி. சுதந்திரத்துலேருந்து பல மாநிலங்களை பல வருடங்கள் ஆண்ட ஒரு பழமையான கட்சி. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தினசரி ஒரு வாழ்வா சாவான ஒரு போராட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஒரு ஃபியூஸ் பிடிங்கின பல்பு. தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் இந்தியா முழுக்க வெறும் 3 மாநிலத்தில் தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு. சவுத்தில் எடுத்தோன்னா கர்நாடகா, தெலுங்கானா, நார்த்தில் ஹிமாச்சல் பிரதேஷ். மற்ற இடத்துல காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு காங்கிரஸோட திண்டாட்ட நிலைமை நமக்கு நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். தினம் கல நிலவரம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் அழிஞ்சு கொண்டுட்டு இருக்க ஒரு காங்கிரஸின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோட இயலாமையினால ஒரு கட்சியை நடத்த தெரிய, ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுமை கொடுக்கக்கூடிய ஒரு இயலாமையினால இன்னைக்கு காங்கிரஸோட இப்படி ஒரு செத்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு அப்போசிஷன் லீடரா இருக்கிற ஒரு திறனை கூட இழந்துட்டாருன்றான். ஏன்னா இன்னைக்கு நான் கேட்குறேன், அதாவது ஒரு பாராளுமன்றம், ஒரு பார்லிமெண்ட்ன்றது ஒரு மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய இடம், ஒரு விவாதிக்கக்கூடிய இடம். ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியும் ஒரு நாளும் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா பார்லிமெண்ட் கூடுற சமயத்தில் அவ்வளோ பிரதிநிதிகள் பல மாநிலத்திலேருந்து வராங்க. மக்களோட முக்கியமான பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்க, விவாதிக்க வராங்க. ஸோ இந்த இடத்துல
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் ராகுல் காந்தி ஹேஸ் டு லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம் அண்ட் அதர்ஸ் இன்புட். ஏன்னா அவ்வளோ பிரதிநிதிகள் அங்கே வந்திருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு அவர் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி ஆக்கின அந்த பெருமை திரு ராகுல் காந்தி அவர்களே உங்களுக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜனநாயக இந்தியாவில் ஜனநாயகத்தில் நம்ம வந்து சுதந்திரம் பெற்றதுலேருந்து இன்னி வரைக்கும் இவ்வளோ படு கேவலமான பாராளுமன்றம் நம்ம நாடே பார்த்துருக்காதுன்ற. என்னையா நடக்குது? பாராளுமன்றமா நடக்குது? நான் கேட்குறேன், பார்லிமெண்ட் செஷனா நடக்குது? ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு பல காங்கிரஸ் எம்பிக்கள், ஈவன் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி அவர்களா இருக்கட்டும், சுதா அவர்களா இருக்கட்டும், வெறும் காங்கிரஸ்ல இருக்கிற அந்த ஒரு வெக்கக்கேடுனாலேயே, இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற அந்த ஒரு தலையெழுத்துனாலேயே அவங்க இன்னைக்கு பல இன்னல்களை, அதாவது பல கீழ்மட்ட செயல்களை செய்யறதுக்கு இன்னைக்கு உடன்பட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மோடிஜி அவர்கள், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும், இந்தியாவின் 3வது முறை பிரதமர், பாரத பிரதமர் அவர் மோடிஜி அவர்கள் 2014 இந்தியாவுக்கு ஒரு சரவெடி வேகத்துல இந்தியாவுக்கு வளர்ச்சி கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. இந்தியாவை அவர் 2014 ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியா வந்து 11வது நம்ம பொருளாதார இடத்துல இருந்தோம் உலகத்துல. இன்னைக்கு 4வது பொருளாதார இடத்துல வளர்ந்துருக்கோம்னா, சர வேகத்துல வளர்ந்துருக்கோம்னா, $4.19 trillion எக்கானமி. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஜெட் ஸ்பீட்ல ஃபார்வர்ட் போயிருக்கோம்னா, இதுக்கு ஒரே காரணம் நரேந்திர மோடிஜி அவர்கள், இதுக்கு ஒரே காரணம் பாஜக தான். ஸோ இது ஒரு மறுக்க முடியாத, யாருமே இன்னைக்கு மறுக்க முடியாத ஒரு கள நிலவரம். இதை கூட நீங்க ஒத்துட்டாலும் ஒத்துக்காட்டியும், இன்னைக்கு மோடிஜி அவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர், இந்தியாவோட ஒரு முதல் குடிமகன். அவரை எப்படியா நீங்க மறக்கலாம்? ஒரு பாராளுமன்ற வளாகத்துல ஒரு பாரத பிரதமரை, இந்தியாவோட முதல் குடிமகனை கேவலம் ஒரு பெண் எம்பிக்களை அனுப்பி இது என்ன மிரட்டலான்னு கேட்கிறேன். This is harassment by women MPs of Congress by the Congress party. அந்த women MPs should be arrested. சுதாவா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், they should be arrested. ஒரு எம்பியா நீங்க, இன்னைக்கு ஒரு எம்பியா நீங்க, இதுக்கு ஒண்ணு அவங்க வந்து பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கணும், இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இல்ல பிரியங்கா வாத்ரா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி அவங்களை கூட்டு கண்டிக்கணும், இல்லாட்டி they should be arrested. அந்த அளவுக்கு ஒரு படு கேவலமான செயல். அவங்க வந்து ஒரு பெண், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் எம்பிக்கள், நீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கே இன்னைக்கு படு கேவலம்ன்ற, படு இழிவுன்ற. இதுல வேற பிரியங்கா வாத்ரா அவர்கள் மீடியால பேசுறாங்க, மோடிஜி doesn't have guts to face 3 women MPs. நான் கேட்கிறேன், உங்களுக்கு கட்ஸ் இல்லையா? आपको गट्स नहीं है प्रियंका जी, आपको गट्स नहीं है मोदी जी को फेस करने का, आपके भैया राहुल गांधी को गट्स नहीं है मोदी जी को फेस करने का, क्यों आप वो लड़कियों को वो भेजेंगे? ஏன் உங்களுக்கு கட்ஸ் இல்லையா ராகுல் காந்தியை ஃபேஸ்? உங்களுக்கு கட்ஸ் இல்லையா? ராகுல் காந்தி அவர்களுக்கு கட்ஸ் இல்லையா மோடிஜியை ஃபேஸ் பண்ண? இன்னைக்கு பிரியங்கா வாத்ராக்கு கட்ஸ் இல்லையா மோடிஜி ஃபேஸ் பண்ண? ஏன் நீங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு அவங்க கேட்குறாங்க, மோடிஜி என்ன ஓம் பிர்லா அவர்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கானான்னு. நான் கேட்குறேன், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா வாத்ரா அவர்கள், நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? அந்த பெண்கள் எம்பிக்கள் வந்து மறிக்கும் போது நீங்க எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? நான் கேட்குறேன், அசிங்கமா இல்லை? இதை விட ஒரு படு கேவலமான விஷயம் ஒரு எதிர்கட்சி தலைவரா என்ன நடக்க முடியும்ன்ற ஒரு ஜனநாயகத்துல இதை விட ஒரு கீழ்த்தரமா எங்க போக முடியும்? ஒரு மீன் மார்க்கெட்ல கூட இன்னும் பெட்டரா இருக்கும் போல இருக்கு சிச்சுவேஷன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அதாவது இதை முதல்ல அவங்க தப்பு பண்ணிட்டு, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா, ஒரு நல்ல கட்சி தலைவரா இருந்தா, ஏன் ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை நேரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு டிஸ்ஆர்டர்லி பிஹேவியருக்கு, ஒரு கீழ்த்தரமான ஒரு சம்பவத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்காம
இதை வந்து வாக்குவாதம் பண்றாரு மீடியால. இவ்வளோ தூரம் அவங்க மேலும் மேலும் இதுல நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஓம் பிர்லா அவர்கள் மேல. எதுக்கு? ஓம் பிர்லா அவர்கள் என்ன உங்களை ராகுல் காந்தி உங்களை பேசாதேன்னு சொன்னாங்களா? இல்ல உங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாங்களா? இல்ல உங்க எம்பிக்களையும் உங்களையும் நீங்க அங்க மோடிஜி அவர்களோட சீட்டை மறிச்சப்போ அவங்கள என்ன வெளில தள்ளிட்டாரா? நான் கேட்குறேன். ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கர் தானே, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் நினைச்சா அவங்க எம்பிக்கள் மறிச்சப்போ பாவம் அந்த மினிஸ்டர்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாங்க. தயவு செய்து போங்க, வேண்டாம் இந்த இது வேண்டாம் பாராளுமன்றத்துலன்னு. அப்படியும் அவ்வளோ அளவுக்கு அவங்கள கீழ் மட்டத்தில் தள்ளிட்டு நான் கேட்குறேன், இதுக்கு எதுக்கு ஓம் பிர்லா அவர்கள் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்? இவ்வளோ மேலும் 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 தப்பு மேலே தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூட தகுதியை இழந்துட்டார். இதுக்கு மேலே தான் கிரண் ரிஜிஜு அவர்கள், இதுக்கு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இவங்க மேலும் மேலும் இதை ஊர்ஜிதப்படுத்தவே அவர் வேற வழி இல்லாமல் அன்னைக்கு பாராளுமன்றத்தோட வீடியோ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு பப்ளிக்கா. அன்னைக்கு உடனே ரிலீஸ் பண்ணிக்கலாமே. அன்னைக்கு அவர் வந்து வேணுக்குன்னே அந்த எம்பிஸை இழிவுபடுத்தணும், காங்கிரஸை இழிவுபடுத்தணும், ராகுல் காந்தியை இழிவுபடுத்தணுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருந்தா அன்னைக்கே அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களாமே. ஆனாலும் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க மேலும் 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 நீங்க தப்பு மேல தப்பு பண்ணவும் வேற வழி இல்லாம அவங்க தரப்பை இன்னைக்கு நியாயப்படுத்தணும், எது உண்மையா நடந்து மக்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை இப்படி ஒரு கேவலமா பார்லிமெண்ட் நடக்குது, இந்த ஒரு ஜனநாயகத்துல பாராளுமன்றம் இவ்வளோ ஒரு சீர்கேடுக்கு ஆளாயிடுச்சு காங்கிரஸ்னாலன்றத இவங்க பப்ளிக்கா ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த வீடியோவை பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க, சிரிப்பா வருது. சிரிக்கிறதா அழுதான் தெரியல. எதுக்கியா பாராளுமன்றம் நடக்குது, எதுக்கியா இவங்களெல்லாம் எம்பியா போட்டீங்க அப்படின்னு எம்பிக்களோட மதிப்பே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற எம்பின்ற மாதிரி ஒரு மிக சிறந்த பதவியில் இருக்கிறவங்க மேல ஒரு மதிப்பே ஒரு பாமர மக்களுக்கு போயிடுச்சுன்ற அவ்வளோ ஒரு படு கேவலமான செயல். அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இந்தியா ஒரு ஜனநாயகமான்ற ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்குது. ஸோ அப்படி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், நான் கேட்குறேன், நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், புரியுது உங்களுக்கு மனசுல வலி இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் என்னடா தினம் செத்து பழிச்சிட்டு இருக்கோமே, இந்தியா முழுக்க நம்ம காணாம போயிட்டு இருக்கோமே, நாளைக்கு நம்ம கட்சியே இருக்குமா இல்லையா அப்படின்னு அவர் பாவம் பயத்துல பெதறாரு, என்ன சொல்றதுன்னு அவருக்கு புரியல. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை மோடிஜி அவர்கள் மேலேயும் பாஜக மேலேயும் திணிக்க ட்ரை பண்றாரு. இதுக்கு அவர் கிரண் ரிஜிஜு அவர்களும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பேசுறது வந்து ஒரு அடிப்படையற்ற விஷயங்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் யாரை பற்றியாவது சொல்லணும், யாரை பற்றியாவது ஒரு குற்றம் சொல்லணும், இல்லை அவங்க இந்த மாதிரி ஈழ்வா பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு அவங்க ஏற்கனவே பாராளுமன்ற ரூல்ஸ் படி நீங்கள் முன்னாடியே ஒரு நோட்டீஸ் வாங்கணும். முன்னாடியே அவர் ஸ்பீக்கர் கிட்ட இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும், நான் இதை பற்றி பேச போகிறேன், இவங்களை பற்றி பேச போகிறேன், இவங்களோட செயல்களை பற்றி நான் இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்க போகிறேன்றத நீங்கள் முன்னாடியே கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் தான் நீங்கள் பேச முடியும். அப்போ பார்லிமெண்ட் ரூல்ஸே உங்களுக்கு தெரியல. உங்கள் அப்பன் பாட்டை எல்லாருமே இந்தியாவை ஆண்டிருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக நடக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியலன்னா அப்போ எதுக்கெல்லாம் நீங்களாம் கட்சி நடத்துறீங்க, எதுக்கெல்லாம் நீங்களாம் ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறீங்க? இன்னைக்கு அதாவது இவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன், ராகுல் காந்தி சார், आप बोल रहे हैं कि हम भारत माता को we have sold. He says, he accuses, Nikki Rahul Gandhi ji accuses that we have sold, Modi ji government has sold Bharat Mata. आप बेच दिए भारत माता को, ऐसे बोल रहे हैं आप। पहले आप आपके खानदान को देखिए,
உங்க அப்பன் பாட்டுன்னு பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது ஒரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்க பரம்பரையில வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவை ஆண்டப்போ, இந்தியாவோட பிரதமரா இருந்தப்போ 1970 சிந்து வாட்டர் ட்ரீட்டி, எல்லா இந்தியன்ஸும் தயவு செய்து கூகுள் பண்ணுங்க. 1970 சிந்து வாட்டர் ட்ரீட்டி, ஜவஹர்லால் நேரு, தயவு செய்து கூகுள் பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை, 1970 சிந்து நதியில வந்த 3 நதிகளை அவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாகிஸ்தானுக்கு தாராளத்து கொடுத்துட்டாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு தாராளமா கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க இந்திய பிரதமரா, பாரத பிரதமரா, பாகிஸ்தானோட பிரதமரா நான் கேட்கிறேன். யாருக்கு சார் செயல்படுறீங்க? அதுவும் இந்த சிந்து நதி ட்ரீட்டின்றது வந்து அவர் இதுல வந்து படு கேவலமான விஷயம் என்னன்னா, சிந்து நதி அக்ரிமெண்ட்டை அவர் பாராளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம அன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்காரு பாகிஸ்தானோட. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒரு அக்ரிமெண்ட் நீங்க மற்ற கண்ட்ரியோட போடுறீங்கன்னா, மற்ற நாடுகளோட போடுறீங்கன்னா, பாராளுமன்றத்துல நீங்க முதல்ல கையெழுத்திட்டு பாராளுமன்றத்தோட ஒப்புதலோட மட்டும்தான் போட முடியும். பாராளுமன்றத்துல ஒண்ணுமே தெரிவிக்காம நீங்க ஒரு பிரதமர்ன்ற ஒரு பதவியை வச்சுட்டு அன்னைக்கு பதவியின் துஷ்பிரயோகம். அதே தான் இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதே தான் ராகுல் காந்தி அவர்களும் பண்றாங்க. இந்திரா காந்தி அவர்கள் எப்படி வந்து she announced the sterilization on men, சஞ்சய் காந்தியை வச்சு கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்களை ஸ்டெரிலைஸ் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய குற்றம், இந்தியர்களுக்கு இழைச்ச குற்றம். அப்போ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் கேட்கிறேன், காங்கிரஸ் இந்தியாவின் கட்சியா இல்ல பாகிஸ்தானின் கட்சியா? ராகுல் காந்தி அவர்கள் யாருக்காக வேலை பண்றாரு? ஸோ இன்னைக்கு நேத்தே சொல்லிட்டாங்க ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் மேல. இன்னைக்கு நேத்தே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவர் ஒரு பாராளுமன்றத்தில் நடந்ததுனால அவர் மேல ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும். ஒன்று அவர் 5 மணிக்கு முன்னாடி பதில் சொல்லணும், இல்லாட்டி நாங்கள் ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுப்போன்றத நேத்தே அவங்க பேசிட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாஜகவை சார்ந்த நிஷிகாந்த் தியூபே அவர்கள் சஸ்டெனன்ஸ் மோஷன், அதாவது சப்ஸ்டான்சிவ் மோஷன், ப்ரிவிலேஜ் மோஷன் போடல, சப்ஸ்டான்டிவ் மோஷன்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அதுபடி என்னன்னா, அவர் ஒரு லெட்டர் மாதிரி பாராளுமன்றத்தில் அவர் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த ஒரு கீழ்த்தர நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜகவினர். இதை நினைச்சா முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஆனா மேலும் ஒரு பாராளுமன்றத்தை நடத்த முடியாம ஒரு மக்களின் நிஜமான பிரச்சனைகளை, நிஜமான தீர்வுகளை, நிஜமான முன்னேற்றங்களை பாராளுமன்றத்துல வந்து பேசி விவாதிச்சு அதை வந்து முன்னெடுத்து வைக்க முடியாம ஒரு சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கவும் இந்த ஒரு கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜகவினர். இன்னைக்கு நிஷிகாந்த் தியூபே அவர்கள், பாஜகவினர் எம்பி, சப்ஸ்டான்டிவ் மோஷன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பாராளுமன்றத்தில். இதில் சொல்லியிருக்காரு, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம் இப்படிலாம் பல நாடுகளுக்கு போறாரு. அந்த இடத்துல இது முக்கியமாக ஒரு இந்தியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு தமிழனும், இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் வருது. ஸோ இன்னைக்கு ஒரு தமிழனும் தயவு செய்து காங்கிரஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், அதாவது மோடிஜி அவர்கள் மேல வாழ்க்கையே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க பாரத மாதாவை வித்துட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ராகுல் காந்தி அவர்களே, நீங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க இன்னைக்கு கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம் எல்லா ஊருக்கும் போறீங்க. அங்க இருக்கிற இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பல ஆர்கனைசேஷனோட நீங்க கை கோர்த்திருக்கீங்க. சொரோஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன், அது வந்து ஜார்ஜ் சொரோஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதாவது
இந்தியா ஒரு ஜனநாயகம். இந்தியா இந்திய மக்களுக்காக செயல்படணுமே தவிர நம்ம என்ன நியூயார்க்ல இருக்கிற ஜார்ஜ் சொரோஸ்க்காக செயல்படணுமான்னு நான் கேட்குறேன். நம்ம என்ன நியூயார்க்ல இருக்கிற ஜார்ஜ் சொரோஸ்க்கு நம்ம அடிமையா? அப்ப ஏன் ஜார்ஜ் சொரோஸ்னு யாரோ ஒருத்தர் நியூயார்க்ல இருக்கிற ஒரு நபர் அந்த சொரோஸ் ஃபவுண்டேஷன் மூலமா எதுக்கு இந்தியாவில் அவ்வளோ $1 மில்லியன் கொட்டணும்? இந்தியாவுக்கு, அதாவது இன்னைக்கு இந்திய அரசுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படும் இந்த ஜார்ஜ் சொரோஸ், இந்த சொரோஸ் ஃபவுண்டேஷனோட கை கோத்திருக்கார் ராகுல் காந்தி அவர்கள். இந்த விவரம் இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு. அடுத்து யுஎஸ்ஐடி, இன்னைக்கு யூஎஸ்க்கு வித்துட்டோன்றீங்களே, யுஎஸ்ஏஐடி ஃபவுண்டேஷன் அகெயின் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம். அவங்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். இன்னைக்கு பல லட்சம் கோடி டாலர், பல $1 மில்லியன் இந்தியாவுக்குள்ள அனுப்புறாங்க. எதுக்கு? அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்காக. இதுக்கு ஒரு பதிலே இல்லை. ஈவன் ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருக்காங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டாலும் இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஸோ எதுக்கு இவ்வளோ $1 மில்லியன் இந்தியாவுள்ள வருது? இது என்ன ஆகுதுன்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு பல ஆன்டி இந்தியா, ஆன்டி மோடி ஆர்கனைசேஷன்ஸோட இன்னைக்கு கை கோர்க்கும் திரு ராகுல் காந்தி அவர்களே, நீங்க பாரதத்தை வித்துட்டீங்களா இல்ல யார் சார் பாரதத்தை விட்டுறாங்க? இன்னைக்கு பாரத மாதாக்கு எதிராக யார் சார் செயல்படுறாங்க? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சப்ஸ்டாண்டிவ் மோஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடுகள் இருக்கு. இதனால ராகுல் காந்தி அவர்களை இந்த பாராளுமன்றத்திலேருந்து நீக்கணும். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினரா அவரோட உறுப்பினர் பதவியை கேன்சல் பண்ணணும். அவர் இனிமே இந்தியாவில் ஒரு தேர்தலில் கூட நிற்க தகுதி இல்லைன்றத இன்னைக்கு நோட்டீஸ் விடணும்ன்ற இந்த ஒரு கீழ்மட்ட நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜகவினர், ஆளும் கட்சியினர், வேற வழி இல்லாம. மேம், இப்போ பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு மதவாத கட்சிகள். அந்த கட்சிகள் இணைஞ்சு இருக்க இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ராகுல் காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் ஃபியூ இயர்ஸ் பேக் சொல்லியிருந்தார், நீங்க இந்தியாவில் எந்த நாட்டை வேணா ஆண்டுலாம், ஆனால் தமிழ்நாட்டில் உங்க இது செல்லாதுன்னு ஸ்டாலின் அவர்களும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மைக்கை பிடிச்சு பேசினாரு. இது தமிழ்நாடுன்னாரு. நாங்களும் அதே தான் சொல்றோம், இது தமிழ்நாடு சார். ஏன்னா இன்னைக்கு பாஜகவினர் கண்டிப்பா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த ஒரு கட்சி தான். நிறைய, அதாவது ஆர்எஸ்எஸ் பின்னோடி உள்ள கட்சி தான் பாஜக. அதில் மாற்றம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நாங்கள் மறைச்சு ஒளிமறைவாக பண்ணலை. இட் இஸ் ஓப்பன். ஸோ அண்ட் வி ஆர் ஓப்பன் அபவுட் இட். இன்னைக்கு பாஜக தன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சிருக்கே தவிர, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு மதவாதம் பிடிச்ச கட்சி பாஜகன்னு குற்றம் சாட்டுற திமுகவினர் யாரு சார் மேடைக்கு மைக்கு பல கோடி ரூபாய் சவுண்டு செட்டு போட்டு மைக்கை போட்டு யாரு சார் மேடைக்கு மதத்தை பத்தி பேசுறாங்க? யாரு மதத்தை பத்தி பேசுறது? நான் கேட்கிறேன், இன்னைக்கு யாரு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைய ஒன்றும் இல்லாத சாதாரண ஒரு தீபம் ஏற்றம் 5 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல முடியக்கூடிய விஷயத்த இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு தீ பரவும், ஒரு சாதாரண தீபத்தை இந்தியா முழுக்க ஒரு தீ பரவும் ஒரு பிரச்சனையா ஆக்கினது யாரு? இந்த திமுகவினர் தான். இந்த திமுக ஆட்சியில தான் இப்படி ஒரு கேடு கெட்ட செயல். ஸோ இன்னைக்கு மக்களை மதத்தாலும் மொழியாலும் பிளவுபடுத்தி ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த திமுக அரசு முதல்ல இருந்து இன்னி வரைக்கும் அவங்க பிலாசபி இதுதான். ஏன் மக்களை பிளவுபடுத்தணும்? ஏன் மக்களை மொழியாலையும் மதத்தாலையும் பிளவுபடுத்தணும்? ஏன்னா உங்களுக்கு தான் வேற எதுவும் இல்லையே சொல்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியும் பண்ண தெரியல, அதிகாரமும் பண்ண தெரியல. ஒரு நிர்வாக திறனற்ற திமுகவினர் இன்னைக்கு அவங்களுக்கு வேற ஏதோ சாதனைகள் சொல்றதுக்கு இல்லையே. எல்லா சாதனைகளும் சோதனையா போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தரப்பினரும், அரசு ஊழியர் எடுத்துப்போம்,
அரசு ஊழியர் இன்னைக்கு ஓய்வூதியம் கிடைக்காம நடு தெருவில் வந்து போராடுறாங்க. கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடா இன்னைக்கு மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது நீட்டை பத்தி பேசுற நீங்க, எய்ம்ஸை பத்தி பேசுற நீங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த வக்கில்ல ஒரு பல ஆயிரம் மக்களுக்கு, பல ஆயிரம் மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கை கொடுக்க அலாட் பண்ண வக்கில்லாம இன்னைக்கு மாணவர்கள் நடு தெருவில் வந்து போராட ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு. இன்னைக்கு பல மக்கள், அதாவது பட்டியலினத்தார், இன்னைக்கு பிற்படுத்தோர் மக்கள் வேற வழி இல்லாம அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல தம் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு கதறிட்டு இருந்தாங்க. போலீஸால அடிக்கப்பட்டாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தரப்பினரும் இன்னைக்கு நடு தெருவுல தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த திமுகவோட ஆட்சியில, இந்த மாதிரி இவங்களோட 5 வருஷம் சோதனையான ஆட்சியில இவங்களால வேற என்ன பேச முடியும் இன்னைக்கு? அதனால இவங்க பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லாம எப்ப எடுத்தாலும் ஒண்ணு மொழி இல்லாட்டி மதம், இதை மட்டும்தான் பேசுற திமுகவினர். திரு ஸ்டாலின் அவர்களே, யாரு சார் மதவாத கட்சி? யாரு மதவாத கட்சி? தமிழ்நாட்டுல ஒரு தீபாவளிக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல தெரியல, ஒரு கார்த்திகைக்கு திருக்கார்த்திகைக்கு வாழ்த்து சொல்ல தெரியாத நீங்க யாரு சார் மதவாத கட்சி? இன்னைக்கு பாஜக மட்டுமே, நான் அடிச்சு சொல்வேன், இன்னைக்கு பாஜக மட்டுமே, இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தான், என்டிஏ கூட்டணி தான் இன்னைக்கு மக்களை மதத்தை தாண்டி மொழியை தாண்டி எல்லாருக்கும் எல்லாம்னு நிஜமாவே களத்துல செயல்பட்டு திட்டங்களை தீட்டி மக்களுக்காக எந்த 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 இன மக்களா இருக்கட்டும், எந்த மொழி மக்களா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்த மக்களா இருக்கட்டும், யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் இன்னைக்கு களத்துல நின்று நிஜமாவே அந்த மக்களுக்காக உண்மையான பேசுற ஒரே கூட்டணி இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணின்றத மறுக்க முடியாத உண்மை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே மேம். அரசியல் வட்டாரங்களை பத்தி தெளிவான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.